ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 16 வருஷம் நான் கரண்ட் இல்லாம வாழ்ந்து வந்தேன் சார். 16 வருஷமாமா? 16 வருஷம் சார். இல்லப்பா, 16 வருஷமா திருமணம் ஆகியும் நீங்க வந்து கரண்ட் இல்லாம தான் இருந்தீங்க. நீங்க பிரசவத்தப்பையும் இப்படிதான் கரண்ட் இல்லாம தான் சார். அது வரைக்குமே அது வரையும் இருந்தேன் சார். எப்படிமா என்ன பண்ணுவீங்க அதுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அது 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 ஒரு வாழ்க்கை. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இல்லப்பா, இங்க மற்ற ஆட்களுக்கு மற்ற வீடுகளுக்கு மின்சார இணைப்பு இருக்கு சார். இருக்கு சார். இணைப்பு எல்லாருக்குமே இருக்கு சார். நம்ம வீட்டுக்கு மட்டும் தான். நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் சார் இல்ல. என் பிள்ளைய தெருலைட்ல நாங்க தெருவுலயே படுத்து, என் பிள்ளைய தெருவுலக்குள்ளே சாப்பிட்டு, தெருவுலே படிச்சு, தெருவுலே எங்க வாழ்க்கையே தெருவுலே ஓடிச்சு சார். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் நம்மளுக்கு மட்டும் கரண்ட் கொடுக்கல, அதுவும் என்னைய ஒரு மன உளைச்சல் ஆக்கிருக்கு சார். என் பிள்ளைய என்னைய ஒவ்வொரு நாளும் கேட்குற கேள்வி, என் பிள்ளைய என்னைய மன உளைச்சல் ஆக்குனது, இதுக்கெல்லாம் நான் முயற்சி எடுத்தேன் சார். ஆனால் இதுக்கு நான் நிறைய 16 வருஷத்துல நான் நிறைய இடத்த சந்திச்சிருக்கேன் சார். போகாத இடமே இல்லை. அதுக்கு யாருமே எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கல. இப்ப இவங்களை எப்படி அணுகுனீங்க? இவங்க எப்படி உங்களை ஏத்துக்கிட்டாங்க? உங்க மனுவை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? நிர்மல்குமார் சார் வந்து ஒரு பொது இடத்துல நன்றி செலுத்த வந்தார் சார். நேர்ல அவர் பார்த்து என்ன சொன்னீங்க? அவர் என்ன சொன்னாருமா? இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுறோம், தெருலைட்லயே படுக்குதுங்க, இந்த மாதிரி இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னேன். உடனே சார் ஒரு 2 நாள்ல எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு சார். மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. குடும்பத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. இதுக்கு நிறைய என்னோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். இது எல்லாமே என்னோட முயற்சினால நான் எடுத்தது சார். நான் போராடினேன் சார். நான் 16 வருஷம் அலைஞ்சி சார். மின்சாரம் முதல் முறையா உங்க வீட்டுல வரும் பொழுது எப்படி பாத்தீங்க? எப்படி என் பிள்ளைய நானும் எல்லாமே அழுதேன் சார். என் வீட்டுக்காரர் பண்ணேன். மின்சாரம் வந்தது மகிழ்ச்சியா இருந்ததா உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருக்கேன் சார். சந்தோஷமா இருக்கேன் சார். நிர்மலகுமார் சாருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மிக 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 என்னோட குடும்பம் நாங்க நன்றியை செலுத்துறோம் சார். அவங்களுக்கு மிக மிக நன்றி சார். ஒரே நாள்ல எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க சார். என்னோட இருட்டறிஞ்ச வீடை வந்து வெளிச்சமாக்குனாங்க சார். என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட? காரணம் ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்களா? யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? எங்களுக்கு உதவி பண்ண சிஎம் சாருக்கும் சிடிஆர் நிர்மலகுமாருக்கும் நன்றி தெரிவிக்கும். அம்மாவை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் சிஎம் முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்ம மதுரையில தான் இருக்கோம். திருப்பரங்குன்ற தொகுதியில திருவள்ளூர் காலனி. இங்க பனையூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இந்த மின்சார வசதி அப்படின்றது, மின் இணைப்பு அப்படின்றது கொடுக்காமையே வச்சிருந்திருக்காங்க. பல காரணங்களால, பல கட்சிகளால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவங்களோட மனுவை ஏற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேடம்டே நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு நந்தினி சார். என் வீட்டுக்கார பேரு வேல்முருகன் சார். ஓகே. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? என் பிள்ளைய 2 பேர், பாலாஜி, பிரபாவதி சார். ஓ, பாலாஜி, பிரபா. பையன் 10th படிக்கிறேன், பாப்பா 9th படிக்கிறது சார். 16 வருஷம் நான் கரண்ட் இல்லாம வாழ்ந்து வந்தேன் சார். 16 வருஷமாமா? 16 வருஷம் சார். அப்ப வந்து எனக்கு கரண்ட் கேட்டு போயல அந்த மேல லாங்கா போற மின் லைனை வந்து காரணம் காட்டியே எனக்கு நிறைய விதிமுறைகளை தடுத்து நிறுத்தினாங்க சார். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை மனுநீதி நாள்ல திங்கக்கிழமை போய் இதே ஒரு வேலையாவே என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போய் நான் மனு போட்டுக்கிட்டே இருந்தேன் சார். அதுக்கு யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுத்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க சார். 16 வருஷமா திருமணம் ஆகியும் நீங்க வந்து கரண்ட் இல்லாம இருந்தீங்க. நீங்க பிரசவத்தப்பையும் இப்படிதான் கரண்ட் இல்லாம தான் சார். அது வரைக்குமே அது வரையும் இருந்தேன் சார். எப்படிமா என்ன பண்ணுவீங்க அதுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அது 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 ஒரு வாழ்க்கை. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். அதை வந்து நான் பேச விரும்பல சார். நிறைய விஷயங்கள் அது எப்படி என்னைய மன உளைச்சல் ஆக்கியிருக்கு. என்னோட பிள்ளைகள் தெருவிலே படுத்து தெருவிலே
படிச்சு இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் திங்கக்கிழமை என் பிள்ளைக ஸ்கூலுக்கு எடுத்து மனுநீதி நாளில் போய் நான் மனு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லம்மா இங்க மற்ற ஆட்களுக்கு மற்ற வீடுகளுக்கு மின்சார இணைப்பு இருக்கு இருக்கு சார், இருக்கு சார், இணைப்பு எல்லாருக்குமே இருக்கு சார். நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் இல்ல. நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அதுவே ஒரு வேலையாவே நான் மனு போட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க ஏடியை பார்க்க சொன்னாங்க, ஏடியை பார்த்தேன், அவரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையை பார்க்க சொன்னாங்க, அவங்ககிட்டயும் போனேன், அவங்களும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் யூனியன் ஆபீஸ்க்கு போக சொன்னாங்க, அவங்களும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அடுத்து பஞ்சாயத்து யூனியனை பார்க்க சொன்னாங்க, அவங்களும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அதுக்கப்புறம் சார் என் பிள்ளைய தெரு லைட்ல நாங்க தெருவுலயே படுத்து, என் பிள்ளைய தெருவுலக்குள்ளே சாப்பிட்டு, தெருவுலே படிச்சு, தெருவுலே எங்க வாழ்க்கையே தெருவுலே ஓடிச்சு சார். அந்த சாப்பாட்டுல பல்லி இருக்கா, பூச்சி இருக்கா, என்ன நடந்துச்சுன்றதே எதுவுமே யாருக்குமே தெரியாது சார். இந்த மாதிரிலாம் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் சார். என்னோட இடத்துல இருந்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சார். அதான் ஏன்னா குழந்தைங்க இல்லைனாலும் பரவாயில்ல, பெரியவங்க சகிச்சுக்கிட்டு இருந்துடலாம். குழந்தைங்க வந்து கேட்டிருக்காங்களாமா, அம்மா நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் மின்சார இணைப்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்களா? பிள்ளைய கேட்டிருக்கேன் சார். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஏன் இப்படி இருக்க, ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் நம்மளுக்கு மட்டும் கரண்ட் கொடுக்கல, அதுவும் என்னைய ஒரு மன உளைச்சல் ஆக்கியிருக்கு சார். என் பிள்ளைய என்னைய ஒவ்வொரு நாளும் கேட்குற கேள்வி, என் பிள்ளைய என்னைய மன உளைச்சல் ஆக்குனது, இதுக்கெல்லாம் நான் முயற்சி எடுத்தேன் சார். ஆனா இதுக்கு நான் மன உளைச்சல் ஆயிருக்கேன். என்னோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதுல நான் நிறைய அலைச்சல் அலைஞ்சிருக்கேன், நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா எதுவுமே கிடைக்காத ஒரு விடிவு காலம் எனக்கு இந்த ஆட்சியில கிடைச்சிச்சு. இதுக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. இதோட முன்னுரிமை நான் சொல்ல விரும்பல சார். அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஆட்சினால எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப மற்ற ஆட்சிகளையும் மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இங்க யாருமே வரல சார். இல்லம்மா அவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தேன் சார். யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல சார், எதுவுமே பார்க்கல சார். அதிகமா கலெக்டர் ஆபீஸ்ல போய் நான் திங்கக்கிழமை மனுநீதி எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன் சார். மின்சாரத்துறையை பார்த்திருக்கேன், ஏடியை பார்த்திருக்கேன், யூனியன் ஆபீஸை பார்த்திருக்கேன். நான் அதாவது எப்படி சொல்ல, இந்த 16 வருஷத்துல நான் நிறைய இடத்த சந்திச்சிருக்கேன் சார். போகாத இடமே இல்ல. அதுக்கு யாருமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. பசங்களோட படிப்பு ஏதாவது பாதிச்சிருக்குமா? நிறைய பாதிச்சிருக்கு சார், நிறைய பாதிச்சிருக்கு. ஒரு செல்லுல சார்ஜ் போடணும்னா கூட நாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கெஞ்சுற நிலைமையெல்லாம் வாழ்ந்திருக்கோம். இதனால நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய என்னோட குடும்பம் ரோட்லயே வாழ்ந்திருக்கு சார். அதனால நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பாதிக்கப்பட்டு அந்த 16 வருஷத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை வீதியிலையும் ரோட்லயும் ஒரு பொது இடத்துலயுமே நான் வாழ்ந்துட்டேன். என்னோட இடத்துல யாருமே இருந்திருந்தா வாழ்ந்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் வாழ்ந்துட்டேன். என் பிள்ளைகளே என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த முயற்சியை எடுத்து பார்த்து இப்போ எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்து சொல்லுகிறேன். அமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப மிக நன்றி சார். இல்ல இது எப்படி கிடைச்சதுமா? இப்போ இந்த முறை தாவேக்கா ஆட்சி வந்துருச்சு. இப்ப இவங்களை எப்படி அணுகுனீங்க? இவங்க எப்படி உங்களை ஏத்துக்கிட்டாங்க? உங்க மனுவை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? என்ன நடந்துச்சு? யார்கிட்ட நீங்க முதல்ல போய் பார்த்தீங்க, சொன்னீங்க? நிர்மல்குமார் சார் ஒரு பொது இடத்துல நன்றி செலுத்த வந்தார் சார். அப்ப போய் என் பையன் ஒரு பெட்டிஷன் கொடுத்தான் சார். தம்பி தான் கொடுத்தாரா? தம்பி தான் சார் கொடுத்தேன், நானும் இருந்தேன் சார். அப்ப அதை எடுத்து அவங்க பார்க்க சொன்னதுக்கு ஈபில இருந்து ஒரு 2 நாள் பார்த்துட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் நேரா வர்ற இடத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கெம்பிக்கிறவே இல்லை சார், விட்டுட்டாங்க சார். அதுக்கப்புறம் திருப்பி பெட்டி இது பண்ணி முயற்சி எடுத்து அவரை போய் நாங்க நேரடியா சந்திச்சு இப்படி பேசி, ஆனா எங்களுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சார் உதவி செஞ்சார் சார். என்ன சொன்னீங்க நேர்ல அவர் பார்த்து? என்ன சொன்னீங்க? அவர் என்ன சொன்னாருமா? இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுறோம், 16 வருஷம் இப்படி இருக்கோம் சார், இப்படிலாம் தெரு லைட்லயே படுக்குதுங்க, இந்த மாதிரி இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னேன். உடனே சார் ஒரு 2 நாள்ல எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு சார். அதுக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி, கலெக்டர் அம்மா அவர்களுக்கு நன்றி, என் இருட்டடைஞ்ச வீடை வெளிச்சமாக்கின அனைவருக்குமே நான் நன்றி சொல்றேன் சார். நன்றி இல்லம்மா, அது அவங்களோட கடமை. ஆனா நீங்க 16 வருஷம் போராட்டம், பல இரவுகள், பல சார் எப்படி சொல்றது, என்னோட சாப்பாட்டுல எனக்கு இப்போ ஒரு இட்லி வேணும், ஒரு தோசை வேணும்டா, அதை மிக்சியில அரைக்க நான் யோசிப்பேன் சார். பக்கத்து வீட்டுல போய் கேட்க, அந்த மாதிரியா நிறைய இருக்கு. அதை நான் சொல்ல விரும்பல.
அவ்வளவுதான் சார். எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே நன்றி சார். என்னை இருட்ட வந்து வெளிச்சமாக்கணும் அனைவருக்குமே நன்றி சார். ஒரு தனி பெண்ணா போராடி இவ்வளவு தூரம் ஒரு வெற்றிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. இதுக்கு நிறைய என்னோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். இது எல்லாமே என்னோட முயற்சினால நான் எடுத்தது சார். நான் போராடினேன் சார். நான் 16 வருஷம் அலைஞ்சேன் சார். நான் சரி, சரி, சரி. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது சார். நான் எனக்கு போராடினதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு சார். அதுக்கு எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே நன்றி சார். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, நிர்மல்குமார் சார் அவர்களுக்கு நன்றி, என் குடும்பத்தை வெளிச்சமாக்கின அனைவருக்குமே, எனக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இப்போ அவங்க அனுமதி வழங்கிட்டாங்க. மின்சாரம் முதல் முறையா உங்க வீட்டுல வரும் பொழுது எப்படி பாத்தீங்க? எப்படி என் பிள்ளைங்க நானும் எல்லாமே அழுதேன் சார். என் வீட்டுக்காரங்க எல்லாருமே அழுதுட்டு நாங்களாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் சார். சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை, இது ஒரு வெளிச்சம் ஆயிடுச்சு. இனி அம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு எப்போ வேணாலும் ஒரு நைட்டுலாம் வேலை விட்டுட்டு வந்து என்னால் நிம்மதியை சமைச்சு சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு மிளகு திரி வேணும், ஒரு செல்லில் சார்ஜ் போட்டு அடுத்த வீட்டில் எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணணும். அப்படிலாம் இருந்திருக்கேன் சார். இப்படிலாம் இருந்து இப்படிலாம் இது பண்ணியிருக்கேன் சார். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த 16 வருஷத்துல. இப்ப மின்சாரம் வந்தது மகிழ்ச்சியா இருந்ததா உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருக்கேன் சார், சந்தோஷமா இருக்கேன் சார். இப்பதான் சார் எனக்கு எல்லாமே, அது எனக்கு மற்றவங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரில. எனக்கு நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம், நம்ம போராடினதுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு என்னைய நான் உயர்தலமா நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சார். ஒருவேளை இப்ப தாவேக்கா வராம இருந்திருந்தா வீட்டுக்கு நம்ம மின்சாரம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களாமா? அது எப்படின்னு எனக்கு தெரியாது சார். அப்பயும் இந்த போராட்டம் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும்ல. மறுபடியும் இபி ஆபீஸ் போயிருப்பீங்க, மறுபடியும் மனுக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. இந்த ஆட்சி அமையலைன்னா கொடுத்துக்கிட்டே தான் அலைச்சல் அலைஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பேன். யாரும் ஸ்டெப் எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தேடி மின்சாரம் வந்திருக்கு அப்படின்றப்ப மகிழ்ச்சி. நீங்க இவ்வளவு வருஷங்களா போராடினது உங்க மன வலிமையை இது மூலமா காட்டுது. குழந்தைகள் என்ன சொன்னாங்க? அம்மா நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? சந்தோஷப்பட்டுச்சுங்க சார். கஷ்டப்பட்டாங்களா? சந்தோஷப்பட்டுச்சுங்க. அம்மாவை பெருமையா பேசுதுங்க. அம்மா நம்ம அம்மாவை பாரு எப்படி கஷ்டப்படுது, எப்படி வைக்கிது அப்படின்னு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்க பற்றக்கூடாதுப்பா. பின்னாடி இந்த இதனால எங்களுக்கு பாதிப்பு வேற இருக்கு சார். உண்மை இருக்கு சார். இப்போதைக்கு எனக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டாங்க. ஆண்டாவே இதை வந்து அருந்தலை எடுக்கணும் சார். நான் இப்ப ஒரு சீட்டு வீட்டை போட்டு நான் இப்ப இருக்கேன் என்னோட வாழ்வாதாரத்துக்கு. என் பிள்ளைய வளர்ந்து வர்ற காலத்துல படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகி ஒரு சென்ட்ரிங் வீடு போடணுமோ, அதுக்கு மேல ஒரு மாடி எடுக்கணும்னாலும் இதனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார். இதை வந்து அருந்தலாவே எடுக்கணும் சார். அதுக்கு வந்து இந்த மாதிரி தாவேக்கா கட்சியில இருந்து எங்களுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க சார். எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார். இப்ப தாவேக்கா அரசாங்கத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அமைச்சர் நிர்மல் அவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எனக்கு உடனே ஒரு 2 நாளில் ஸ்டெப் எடுத்து பார்த்ததுக்கு நிர்மலகுமார் சாருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மிக 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 என்னோட குடும்பம் நாங்க நன்றியை செலுத்துறோம் சார். அவங்களுக்கு மிக மிக நன்றி சார். ஒரே நாள்ல எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க சார். என்னோட இருட்டறிஞ்ச வீடை வந்து வெளிச்சமாக்குனாங்க சார். அவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா. நீங்களும் மன வலிமையோட போராடுங்க. உங்களோட போராட்டத்துக்கு அடுத்த முதல் வெற்றி. இன்னும் அடுத்த கட்டத்தை நீங்க போகணும். நன்றிம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலாஜி. என்ன படிக்கிறீங்க? 10th. நீங்க? என் பேர் பிரபாவதி. நான் 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டா? அம்மா நினைச்சா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? அம்மா ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியா? உங்களுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா கரண்ட்டுக்காக அவங்களோட போராட்டங்கள்லாம் நேர்ல பாத்துருக்கீங்களா? எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்களா? பாத்துருக்கோம். நாங்களே நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். டெய்லி திங்கக்கிழமை வாரம் மணி 4 கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். ஸ்கூல் லீவ் போட்டு போவீங்களா? ஓகே, அதுக்கெல்லாம் கிடைச்ச வெற்றியை அதை பாக்குறீங்களா? ஆமா. ஓகே, அம்மா மேல இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அம்மாட்ட நீங்க கேட்டிருப்பீங்களே, ஏமா நம்ம வீட்டுக்கு கரண்ட் இல்லைன்னு. ஆமா. அம்மா வர வச்சிருக்காங்க. என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட? காரணம் வந்து ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் சொன்னீங்களா? ஓகே, யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? எங்களுக்கு உதவி பண்ண சிஎம் சாருக்கும் சிடிஆர் நிர்மலகுமாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அங்க பார்த்து சொல்லிருங்க. எங்களுக்கு உதவி பண்ண சிஎம் சாருக்கும் சிடிஆர் நிர்மலகுமாருக்கும் அவர்களுக்கு மிக்க மிக நன்றியை தெரிவிக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? எப்படி படிப்பீங்க? தெருவிளக்குல தான் படிச்சுட்டு இருந்தீங்களா? இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? அம்மாவை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சரி, யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க?
சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் சிஎம் முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, என்ன படிக்கிறீங்க? 9th standard என்ன ஆகணும் நீங்க? கலெக்டரா. கலெக்டர் ஆகணுமா? கண்டிப்பா கலெக்டர் ஆகி அம்மாவை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். சரியா?